துணை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்கி அறிவித்துள்ளதை உடனடியாக கைவிட வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். தேசிய துணை மருத்துவம் மற்றும் சுகாதார பணிகள் ஆணையம் வரும் கல்வியாண்டு முதல் இளங்கலை பிசியோதெரபி மற்றும் இளங்கலை ஆக்குபேஷனல் தெரபி ஆகிய இரு பட்டப்படிப்புகளில் சேருவதற்கு நீட் தேர்வை கட்டாயமாக்கியுள்ளது. இந்த நடவடிக்கையை கைவிடுமாறு பிரதமர் மோடி தேசிய துணை மருத்துவ ஆணையத்திற்கு அறிவுறுத்த வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் திமுக நடத்தும் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி திடலில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நடக்கும் பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். கூட்டத்தில் சுமார் 50,000 பேர் பங்கேற்பார்கள் என்பதால் மேடை, பந்தல் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. மேலும் குடிநீர், கழிவறை, இருக்கை, மின்விசிறி போன்ற வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கூட்டம் நடக்கும் திடலில் அண்ணா, பெரியார், கருணாநிதி உள்ளிட்டோர் இந்தி திணிப்பு குறித்து பேசிய கருத்துகள் பேனர்களாக வைக்கப்பட்டுள்ளன. பழனிசாமி, தினகரன் இடையே நிகழ்ந்தது பங்காளி சண்டை அல்ல, பங்கு வைப்பதில் சண்டை என அமைச்சர் மனு தங்கராஜ் விமர்சித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு என்றைக்குமே ஒற்றை எஞ்சின் தான் என்றும் அது திமுக அரசுதான் என்றும் கூறினார். அந்த தியரி ஆஃப் சர்வைவல் பார்த்தீங்கன்னா எது எப்படி இருந்தாலும் நுழைஞ்சு உள்ள சமாளிச்சுக்கிடணும். அதான் இதில் ஒன்றும் வித்தியாசமான பெரிய விஷயம் நடந்தது. பங்காளி சண்டை தான். திமுகவை எப்படியாவது ஆட்சி கட்டில இருந்து அதுவும் பங்கு வைக்க சண்டை, அது அவரே சொல்லிட்டாரு. இன்னைக்கு சொல்லுங்க, அதுதான் நானும் சொன்னேன். இப்போ அவங்களோட பங்கு வைக்க சண்டையை தவிர வேற எந்த சண்டை இல்லை, கொள்கை சண்டை இல்லை. கொள்கை சண்டைனா சேர்ந்திருக்க மாட்டாங்க. சென்னை மாமல்லபுரத்தில் தவேகா தலைவர் விஜய் தலைமையில் ஞாயிறன்று மாநில மற்றும் மாவட்ட அளவிலான கழக செயலர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. 4 பாயிண்ட்ஸ் பை ஷெரடனில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் இந்த நிகழ்ச்சியில் QR கோடோடு கூடிய அனுமதிச் சீட்டு வழங்கப்பட்டுள்ள மாவட்ட மற்றும் மாநில செயலர்கள் மட்டுமே கலந்து கொள்வார்கள் என்றும் அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தின் எதிர்கால அரசியல் ஹீரோ விஜய்தான் என்று தவேகா மாநில நிர்வாகக் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளிலிருந்து விலகி தவேகாவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய செங்கோட்டையன், விஜய் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் என்றும், வெளிநாடுகளில் வசிக்கும் பெரும்பாலான தமிழர்கள் விஜய்க்கு வாக்களிக்க காத்திருப்பதாகவும் கூறினார். இதுவரையும் நாம் காணாத ஒரு காட்சி காணப்போகிறோம். 3 லட்சம் பேர் வெளிநாட்டிலிருந்து இவருக்கு வாக்களிப்பதற்காக எந்த தேதியை தேடிக் கொண்டிருக்கிறார். தேதி எப்போது என்பதுதான். அப்படி என்றால் நாட்டிலிருந்து ஏறத்தாழ ஒரு 50,000 1 லட்சம் செலவு செய்துவிட்டு ஒரு வாக்களிப்பதற்காக இங்கே வருகிறார் என்று சொன்னால், இந்த தலைவரை மிஞ்சுவதற்கு இனி இந்தியாவிலே எவரும் இல்லை என்று வரலாறு கிடைக்கப் போகிறது. சட்டமன்ற தேர்தலில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி இரட்டை இலக்கத்தில் போட்டியிட முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் தனது கட்சி மூத்த நிர்வாகிகளுடன் கமல்ஹாசன் ஆலோசனையில் ஈடுபட்டார். கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ள டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுவது, திமுகவுடனான தொகுதி பங்கீடு, உத்தேச பட்டியல், கமல்ஹாசன் தேர்தல் பயணம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மக்கள் நீதி மய்யத்திற்கு மிகுந்த செல்வாக்கு இருக்கும் 15 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை திமுக தலைமைக்கு வழங்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட விரும்புவோர் 50,000 ரூபாய் செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலர் அருணாச்சலம் அறிவித்துள்ளார். சென்னையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு டபுள் டெக்கர் சுற்றுலா பேருந்து சேவை இன்று தொடங்கியுள்ளது. வாலாஜி சாலையில் தொடங்கும் இந்த பேருந்து சேவை LIC, ஸ்பென்சர் பிளாசா, பாடிகார்ட் முனியப்பன் கோயில், தலைமைச் செயலகம், மெரினா கடற்கரை, வானிலை நிலையம் வரை இயக்கப்பட்டு மீண்டும் ஓமந்தூரார் மருத்துவமனையில் நிறைவடையும். இதில் பயணிக்க பெரியவர்களுக்கு 200 ரூபாயும் சிறியவர்களுக்கு 150 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. இந்த தொகை ஆட்டோ கட்டணத்தை விட அதிகமாக இருப்பதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து சுற்றுலாத்துறை அதிகாரிகளை அணுகிய போது
மின்சார வகை பேருந்து என்பதால் பராமரிப்பு செலவை கருத்தில் கொண்டு கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக விளக்கமளித்தனர். தமிழகத்தில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வாரத்தில் 2 நாட்கள் 30 மில்லி லிட்டர் அளவு நிலவேம்பு குடிநீர் அருந்தலாம் என சித்த மருத்துவர் வீரபாபு தெரிவித்திருக்கிறார். காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் மருத்துவர்களின் பரிந்துரைப்படி நாள்தோறும் நிலவேம்பு குடிநீர் மற்றும் 2 அமுக்கரா சூரணம் மாத்திரைகளை எடுத்துக் கொண்டால் நோய் எதிர்ப்பு ஆற்றலை மேம்படுத்த முடியும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே முத்தலாபுரம் கிராமத்தில் உள்ள 1000 அரிவாள் கருப்பணசாமி கோயிலில் தை மாத திருவிழா நடைபெற்றது. விவசாயம் செழிக்கவும் கால்நடை வளம் பெருகவும் விபத்தில்லா போக்குவரத்து நடைபெற வேண்டியும் ஏராளமான பக்தர்கள் அரிவாள்களை கருப்பண்ணசாமிக்கு காணிக்கையாக செலுத்தினர். இதன்படி 3 அடி முதல் 15 அடி வரையிலான அரிவாள்கள் காணிக்கையாக செலுத்தப்பட்டன. ஆண்டுதோறும் பக்தர்களால் நேர்த்திக்கடனாக செலுத்தப்படும் ஆயிரக்கணக்கான அரிவாள்கள் கோயில் மாடத்தில் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள வடக்கம்பட்டியில் முனியாண்டி சுவாமி திருக்கோயில் 91ஆம் ஆண்டு பூஜை விழா விமர்சையாக நடைபெற்றது. முனியாண்டி விலாஸ் உணவக உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் ஒன்றிணைந்து நடத்திய இந்த விழாவில் நேர்த்திக்கடனாக வழங்கப்பட்ட 160க்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட சேவல்கள் பலியிடப்பட்டன. சுமார் 2500 கிலோ அரிசி கொண்டு நள்ளிரவில் மணக்க தயாரிக்கப்பட்ட பிரியாணி அதிகாலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு பரிமாறப்பட்டது. அமெரிக்காவின் மேற்கு மிச்சிகன் பகுதி தற்போது கடும் உறைபனியின் பிடியில் சிக்கி தவிக்கிறது. அங்கு வெப்பநிலை 0க்கும் கீழே சென்றிருப்பதால் ஏரி பகுதிகளில் இருந்து வரும் பனிப்பொழிவு மக்களின் இயல்பு வாழ்க்கையை முடக்கியுள்ளது. குளிரின் தாக்கம் -25 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை உணரப்படுவதால் வெளியே செல்பவர்களுக்கு வெறும் 15 நிமிடங்களில் தோள்கள் உறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடும் குளிரால் சாலைகளில் தூவப்படும் உப்பும் வேலை செய்யாததால் வாகனங்கள் பனிக்கட்டியில் சறுக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அங்குள்ள ஏரி பனிப்படலமாக மாறியுள்ளது. இன்று குளிர் சற்றே குறைந்தாலும் நாளை மீண்டும் ஒரு பனிப்புயல் தாக்க காத்திருக்கிறது. ஹிமாச்சல் பிரதேசத்தில் கடந்த 3 மாதங்களாக நிலவி வந்த வறண்ட வானிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முதல் பனிப்பொழிவு நிகழ்ந்திருக்கிறது. மணாலிக்கு அருகில் உள்ள கோத்தி கிராமத்தில் அதிகபட்சமாக 15 சென்டிமீட்டர் பனி பதிவாகியுள்ளது. இந்த பனிப்பொழிவு சுற்றுலா பயணிகளுக்கும் ஆப்பிள் விவசாயிகளுக்கும் பெரும் மகிழ்ச்சியை அளித்துள்ளது. இருப்பினும் பனிப்பொழிவால் சாலைகள் வழுக்கும் தன்மையுடன் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னையில் 7500 காவல்துறையினர் சிறப்பு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திங்கட்கிழமை உழைப்பாளர் சிலை அருகே ஆளுநர் RN ரவி தேசிய கொடியேற்ற உள்ள நிலையில் காமராஜர் சாலை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஜனவரி 25, 26 ஆகிய 2 நாட்கள் மெரினா கடற்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையம், ரயில் நிலையங்கள், பேருந்து முனையங்கள், கடற்கரைகள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெறவுள்ள 77வது குடியரசு தின அணிவகுப்பிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ராணுவத்தின் வலிமை மற்றும் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் கண்கவர் அணிவகுப்புகள், அலங்கார ஊர்திகள் இடம்பெறவுள்ளன. முப்படைகளின் அணிவகுப்பு குழுக்களும் மாநிலங்களின் அலங்கார ஊர்திகளும் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தும். சிறப்பம்சமாக ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான அலங்கார ஊர்தி காட்சிப்படுத்தப்படுகிறது. மேலும் வந்தே மாதரம் பாடல் உருவானதன் 150வது ஆண்டு நினைவும் இணைந்து கொண்டாடப்படுகிறது. காங்கிரஸ் தலைமையின் கொள்கையை தாம் ஒருபோதும் மீறவில்லை என அக்கட்சியின் மூத்த MP சசி தரூர் விளக்கமளித்துள்ளார். அண்மை காலமாக சசி தரூரின் செயல்பாடுகள் கட்சிக்கு எதிராக இருப்பதாக அரசியலில் பேசப்பட்டு வந்தது.
இது தொடர்பாக பேசியுள்ள சசி தரூர் தனது வேறுபாடு கட்சி ரீதியான மீறல் இல்லை என்றும் மாறாக கொள்கை சார்ந்தது எனவும் தெரிவித்துள்ளார். தாம் 17 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியில் பயணிப்பதாகவும் கட்சி தலைமைக்கும் தனக்கும் இருக்கும் பிரச்சினைகளை பொதுவெளியில் அல்ல உரிய இடத்தில் அது பற்றி விசாரிக்க வேண்டும் எனவும் சசி தரூர் கூறியுள்ளார். தவறுகளை நிவர்த்தி செய்வதே ஒரு கட்சி தலைமையின் சிறந்த பண்பாக இருக்க வேண்டும் எனவும் காங்கிரஸ் கட்சியை சசி தரூர் மறைமுகமாக சாடியுள்ளார்.